எப்பவுமே வில்லனா இருந்து ஹீரோவானவர்கள் வந்து மிகப்பெரிய சக்சஸ். கமலும் முதல்ல வில்லனா தான் ஆக்ட் பண்ணார், சொல்லத்தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி படங்கள்ல ரஜினிகாந்த், சத்ருஹன் சின்ஹா. இப்போ கூட நினைச்சா வில்லனா நடிக்கிறது ஈஸி, ஹீரோ நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஷோல்டரிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் மோர் ஆன். கன்சர்ன்ல நான் டைரக்ஷன் பண்றேனோ இல்லையா, பட் என்னுடைய டைரக்ஷன்ல நீங்க ஹீரோவா நடிப்பீங்க சீக்கிரத்துல. அதுக்கு அடுத்த படம் காவல் நிலையம் பண்ணோம், அதுவும் 100 நாள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அப்படியே ஒரு 6 படம் ஒரு 2 வருஷத்துலேயே 2 பேருமே இது 2 பேரும் டே நைட்டு எப்பவுமே ஒன்னா தான் இருப்போம். அவரை யார் ப்ரொடியூசர்ஸ் வந்து புக் பண்ணாலும் நான் தான் டைரக்டர். என்ன யாராவது சார் நீங்க படம் பண்ணணும்னா சார் தான் ஹீரோ. சாருடைய அந்த ஸ்பீடை நீங்க பாக்கணும்னா இன்னைக்கு கூட அந்த படத்துல உன்னிப்பா நீங்க கவனிச்சீங்கன்னா க்ளோஸ் அப் ஷாட் எடுத்திருப்போம். அந்த ஷாட்ல அந்த குதிரை லாடம் பட்டு தரையில பட்டு பாத்தீங்கன்னா நெருப்பு வரும். அப்படியே ஸ்பார்க்ஸ் கம்மிங் 15 feet or 20 feetல விழுந்து கழுத்தை உடச்சி இருந்தீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க கேட்கறதா நாளைக்கு திருப்பி ஷூட்டிங் போக முடியுமா தான் நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டீங்க. அது கேட்டு எனக்கு கொஞ்சம் சிரிக்கிறதா கத்துறதா கொஞ்சம் புரியல எனக்கு. எப்பவுமே வில்லனா இருந்து ஹீரோவானவர்கள் வந்து மிகப்பெரிய சக்சஸ். கமலும் முதல்ல வில்லனா தான் ஆக்ட் பண்ணார், சொல்லத்தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி படங்கள்ல ரஜினிகாந்த், சத்ருஹன் சின்ஹா. இப்போ கூட நினைச்சா வில்லனா நடிக்கிறது ஈஸி, ஹீரோ நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஷோல்டரிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் மோர் ஆன். ஒரு ஹீரோவா ஷரத் அவர் ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்கள் எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா ஆடியன்ஸ் வந்து ஹீரோவா பார்த்தது உங்க படத்தினால்தான். அந்த மாற்றம், அந்த முடிவு நீங்க எப்படி எடுத்தீங்க அதை சொல்லுங்க. 1990ல் டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் வீடு இது கிரகப்பிரவேசம். நான் அந்த கிரகப்பிரவேசத்துக்கு போயிருந்தேன். சாரை வந்திருந்தார், என் பக்கத்தில் வந்து உட்காந்தாரு. சார் என் பேர் சரத்குமார், நான் ஒரு ப்ரொடியூசரு, கண் சிமிட்டும் நேரம்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு. நான் உடனே சொன்னேன், நீங்கள் எதுக்கு சார் நீங்கள் தயாரிச்சுலாம் இருக்கீங்க, உங்களுடைய பர்சனாலிட்டி உங்களுடைய அழகு இதெல்லாம் பார்த்தா நீங்கள் ஹீரோவாக நடிக்க வேண்டியவர், எதுக்கு நீங்கள் போய் தயாரிப்பாளர்னு சொல்கிறீங்கண்ணா. இல்லை சார் அப்படின்னு, என்னுடைய கன்சர்னில் நீங்கள் டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், உங்கள் கன்சர்னில் நான் டைரக்ஷன் பண்ணுறேனோ இல்லையா, பட் என்னுடைய டைரக்ஷனில் நீங்கள் ஹீரோவாக நடிப்பீங்க சீக்கிரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இவருக்காக ஏதாவது ஒரு லைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி ஒரு லைனும் தயாரிச்சிட்டோம். வர சொல்லி இவர்கிட்டையும் லைன் சொன்னேன். இவருக்கும் ரொம்ப பிடிச்சது பண்ணோம். படம் 100 நாள் போச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதுக்கு அடுத்த படம் காவல் நிலையம் பண்ணோம், அதுவும் 100 நாள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அப்படியே ஒரு 6 படம் ஒரு 2 வருஷத்துலேயே 2 பேருமே இது பண்ணோம். 2 பேரும் டே நைட்டு எப்பவுமே ஒன்றா தான் இருப்போம். அவரை யார் ப்ரொடியூசர்ஸ் வந்து புக் பண்ணாலும் நான் தான் டைரக்டர். என்ன யாராவது சார் நீங்கள் படம் பண்ணணும்னா சார் தான் ஹீரோ. அப்படி தான் போயிட்டே இருந்தோம். இப்ப இவருடைய வளர்ச்சி, அவரை பார்க்கும்போது நீங்க முதல்ல அந்த சந்திரசேகர் அவர் வீட்டுல பார்த்த அதுக்கும் இதுக்கும் என்ன அந்த வித்தியாசம் பார்ப்பீங்க? நான் அன்னைக்கு டைரக்டர் வீட்டுல எப்படி பார்த்தோன்னா, நான் தான் சரத்குமார் அப்படின்னு சொன்னார்ல, அதே மாதிரியே தான் இப்பவும் இருக்கு. எத்தனை வருஷம் ஆச்சு? 21 வருஷம். 21 வருஷத்துல அப்படியே தான் இருக்கு. அப்படியே எந்த மாற்றமும் நிறுத்தி வச்சிருக்காரு அவரு. அந்த பதவிகளை பத்தியும் இது பண்ண மாட்டாரு. அந்த பதவிக்காக வந்து எனக்கு பதவி வந்துருச்சு அப்படின்ற அந்த ஆணவமும் இருக்காது. எப்பவும் போல அப்படியே தான் பழகுவாரு, அப்படியே தான் பேசுவார். சூரியன் பிலிம் வந்து ஒரு சென்சேஷனல் பிலிம். அதுல நிறைய கமர்ஷியல் ஐட்டம்ஸ், நிறைய விஷயங்கள் இருந்தாலும் சாங்ஸ் வேர் பாப்புலர், லொகேஷன்ஸ் வேர் பாப்புலர், ஆக்ஷன் வாஸ் பாப்புலர். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, ஹீரோவோட அந்த கேரக்டர்ல இருந்து கொஞ்சம் கூட வேலை இருக்க மாட்டீங்க நீங்க. ஒரு சாங் இருக்கும்போது கூட நீங்க உங்களோட வேலையை தான் பார்த்துட்டு இருப்பீங்க. அதுல அந்த மொட்டையா இருக்கட்டும், அந்த கார் தூக்குற ஷாட்டா இருக்கட்டும், இட் வாஸ் ரியலி அமேசிங். அந்த பர்டிகுலர் ஃபிலிம்ல தட் அந்த whatever authenticity-ய மெயின்டைன் பண்ண வச்சது உங்களுடைய டைரக்டரான பவித்ரன். ஆக்ஷன் ஹீரோவா இருந்தா ஒரு மாதிரி மசாலா ஹீரோவா தான் இருப்பாங்க, பட் ரியலிஸ்டிக் ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு கொண்டு வந்தது வித் a lot of pain and suffering. அந்த ஃபிலிம் தான். உங்களோட இன்டராக்ஷன் எப்படி இருந்தது? அதாவது நீங்க பாத்தீங்கன்னா வசந்தகால பறவை நான் ஃபர்ஸ்ட் டைம் படம் 91ல பண்ணேன். அந்த படத்துல கூட வந்து சர்ஜி அப்ப ரொம்ப பிஸியா இருந்தார். தெலுங்குல வந்து சிரஞ்சீவி சார் கூட எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல வந்து ஒரு யூரோப்பியன் ஸ்டைல்ல வந்து ஒரு எஸ்டேட் ஓனரா வந்து ஊட்டியில இருக்கிற ஒரு மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணியிருப்பார். அதுக்கு பிறகுதான் சூரியன்கிற படம் வந்து பிளான் பண்ணோம். அது சொல்லப்போனா சரசார வச்சு அந்த கேரக்டரை பில்டப் பண்ணுவேன். இந்த மொட்டை அடிக்கணும் அப்படின்னப்போ எப்படி அதுக்கு எப்படி கேட்டுட்டேன். சப்ஜெக்ட் சொல்லும் போது வசந்தகால பறவையில எங்க கூட we all moved together. அதில் வந்து அவருடைய அசிஸ்டண்டா தான் சங்கர் இருந்தாங்க, அப்புறம் வெங்கடேஷ், டைரக்டர் வெங்கடேஷ், எல்லாம் ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணுறது. ஸோ பவித்ரன் வந்து அடுத்த படம் சரத் சார் வச்சு பண்ணணும் அப்படின்னு என்னை வச்சு எடுக்கணும்னு நினைக்கும் போதே இப்படி வரணும்னு சொன்னது என்கிட்ட சொல்லிட்டாரு. அந்த படத்தில் மொட்டையெல்லாம் அடிக்க வேண்டியிருக்கும், அப்போ பார்த்து எனக்கு கால்ஷீட் கொடுக்காம போயிடாதீங்க, கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு அப்படியே சொல்லிட்டார். ஸோ ஐ வாஸ் ப்ரிப்பேர்ட். அந்த சப்ஜெக்டே ஒரு வித்தியாசமான போலீஸ் ஆஃபீஸர், அந்த போலீஸ் ஆஃபீஸர் கோ த்ரூ லாட் ஆஃப் பெயின், இதெல்லாம் சொல்லியிருந்தனால ஐ வாஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் கேரக்டர். அதுல சரத்ஜியுடைய கேரக்டர் உண்மையா இப்போ கூட சொல்றேன். நீங்க அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜி ரோடு பெங்களூர்ல எடுத்திருப்பேன், சேஸ் ஒன்று எடுத்திருப்பேன். அந்த சேஸ்ல வந்து 3 கேமரா இருக்கும். நான் சங்கரப்பா கூட ஒர்க் பண்ணுறான், சூப்பர் மாஸ்டரு,
அப்புறம் அசோக் ஜி கேமராமேன், அவரு கேமரா பண்ணிட்டார். 4 கேமரா வச்சு எம்ஜி ரோட்ல வந்து யாருக்கிட்டையுமே பெர்மிஷன் வாங்கலை நாங்கள். சார் கேட்டால் சார் இதெல்லாம் பெர்மிஷன் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ட்டாப்புல. அப்போ சரச்சி வந்து அந்த கேரக்டர் மேலே உள்ள அது பயங்கரமான ஒரு நம்பிக்கையை தான் அந்த கேரக்டருங்கிற ஒரு ஃபீலிங்கில் உண்மையாகவே யாருமே பண்ண மாட்டாங்க. நான் சேலஞ்சு பண்ணுவேன். சாருடைய அந்த ஸ்பீடை நீங்கள் பார்க்கணும்னா இன்னைக்கு கூட அந்த படத்தில் உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சீங்கன்னா க்ளோஸ்அப் ஷாட் எடுத்திருப்போம். அந்த ஷாட்டில் அந்த குதிரை லாடம் பட்டு வந்து அந்த தரையில பட்டு பார்த்தீங்கன்னா நெருப்பு வரும், அப்படியே ஸ்பார்க்ஸ் கம்மிங். நம்ம நம்ப முடியல. தார் ரோட்ல எடுத்திருக்கோம் இல்லையா, அவ்வளவு பயங்கரமான ஷாட்ஸ். அதே மாதிரி அந்த டபுள் டெக்கர் பஸ் மேல ஓடுறத ஏறுதெல்லாம் யாருமே பண்ண முடியாது. நான் வந்து காரணம் என்னன்னா அந்த இன்வால்மெண்ட் அந்த அளவுக்கு. இதெல்லாம் திரைக்கு பின்னால இருக்கிற விஷயங்களை நீங்க சொல்றீங்க. திரைக்கு முன்னாடி நாங்க பார்த்ததுல இந்த படத்துல இந்த காரை தூக்கினாரு, அது எப்படி அது எப்படி அது என்னது? இது வரைக்கும் எந்த ஹீரோவும் காரை தூக்கின மாதிரி இல்ல. அப்ப கிராபிக்ஸ் எல்லாம் வேற கிடையாது, இல்ல போஸ்ட்ல பண்ணவும் முடியாது. அது உண்மையாவே தூக்கினார். அந்த சீன் அவ்வளவு எமோஷனலா இருக்கும். அவர் வந்து பயங்கரமான டைலாக் எல்லாம் பேசி, நான் அந்த மாதிரி உன்ன மாதிரி எல்லாம் இல்ல, நான் வந்து நாட்டுக்காக பண்றேன் அப்படின்னு எமோஷனல் பேசி சொல்லி 2-3 ஷாட் எடுத்தோம். 3ஆவது ஷாட்ல எமோஷனல் தூக்கிட்டாரு. இது யாரும் நம்ப மாட்டாங்க. உண்மையாவே வந்து அந்த சீன்ல வந்து இந்த ஷாட்டை வந்து நீங்க பாத்தீங்கன்னா வீல தெரியும், அப்படியே 4 வீல்ஸ் கமிட் ஆயிருக்கும் கேமரால. நம்ம ஏமாத்த முடியாது. அதுல நீங்க எடுக்கும் போதே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கை தட்டி இருப்பாங்க இல்லையா? தூக்கும்போது ஷாக் ஆயிட்டாங்க. ஷாக்லயே கை தட்டினாங்களா? இந்த படம் வந்து யாரும் அந்த இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு அந்த சூரியன் படம் பேசப்பட்ட ஒரு படம். அவ்வளோ பெரிய படம் யாரும் எடுக்கல, அவ்வளோ செலவு பண்ணி யாரும் படம் எடுக்கல. அதுவும் செலவு பண்ணி எடுக்கிற படம் வந்து அந்த ஹீரோ வந்து பெரிய மார்க்கெட்டபிள் ஹீரோன்னு சொல்ல முடியாது. நம்ம ஹீரோ ஜஸ்ட் கமிங் அப் அண்ட் அந்த டைம்ல இவ்வளோ பெரிய படத்தை அந்த பாரத்தை தூக்கி அமல வைக்கிற அளவுக்கு நான் பெரிய ஹீரோ ஆகிட்டப்ப. ஸோ அந்த படத்து மூலியமா தான் என்ன வந்து ஒரு ஸ்டார் அந்த கொண்டு வந்து பவித்திரன். இப்போ எங்களை மாதிரி நடிகைகள்லாம் ரொம்ப ஈஸி, கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சுமாரா இருந்தா போதும், டைலாக் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணா போதும். ஆனா ஹீரோஸ்னா எவ்வளவு கஷ்டப்படணும் அப்படிங்கறத எங்க சித்தப்பா கிட்டையும் பார்த்திருக்கேன். இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்க இப்போ என்னென்ன மாதிரி கஷ்டமான சீக்வன்ஸ் எல்லாம் அப்படின்றது. இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது வந்து நிஜமா கூட சண்டை போட்டுடலாம், பட் இந்த பொய்யா சண்டை போடல நிறைய அடிப்படும், நிறைய ரிஸ்க்ஸ் இருக்கு. அந்த ரிஸ்க் எல்லாம் தாண்டி தான் நீங்க வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸ் பண்ணிருக்கீங்க. ஆக்ஷன்ல ஒரு பெரிய பேர் உங்களுக்கு வந்திருக்கு. நிறைய பேர் உங்ககிட்ட வந்து அடி வாங்குறாங்க, நிறைய அடி வாங்கி அவங்க படத்தை விட்டே போயிருக்காங்க, இல்ல கேரக்டர் விட்டு போயிருக்காங்க படத்துல. ஆனா தப்பான பொசிஷன்ல அவங்க வந்தாங்கன்னா அந்த அடி வந்து உங்களுக்கு படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தப்பான அடி நீங்க வாங்கிருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்ல போறாரு. அதாவது உங்க டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சினிமா ஷூட்டிங்னால அடிபட்டு இருக்குன்னு அவர் என்ன சொல்றாரு பார்க்கலாம். உங்களுடைய டாக்டர் உதயகுமார். ஹாய் ஷரத், இட்ஸ் பீன் நைஸ் நோயிங் யூ. ஒரு 20 வருஷத்துக்கு மேலே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் என்னோட ப்ரொஃபஷன் பிஸியாக இருந்தேன், நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷன் பிஸியாக இருந்தீங்க. ஆனால் அந்த ப்ரொஃபஷன் தான் நம்மளுக்கு திருப்பி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்த்து விட்டுருக்குது. உங்கள் ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட்னால தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னை வந்து அப்போலோ கிளினிக்கில் மீட் பண்ணீங்க. அதுக்கப்புறமா எப்பப்போ ஒரு ஆக்ஷன் ஆகுதோ அப்பப்போ உங்களை மீட் பண்ணி இருந்திருக்கேன். 14 feet or 20 feet விழுந்து கழுத்தை உடச்சிருந்தீங்க. ஹைதராபாத்தில் வந்து ஆப்ரேஷன் பண்ணி உங்கள் நெக் போன்ஸ் ஹட் பீன் ஸ்டேபிள் டுகெதர். அது பண்ணப்புறம் நார்மலாக யாருமே திருப்பி இந்த மாதிரி ஆக்ஷன் சீன் வரதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். நார்மல் லைஃப் திருப்பி வரதுக்கே சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் நீங்கள் எப்படி தான் பண்ணீங்க, ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ஸ்ரீபெரும்புதூர் ஒரு வாட்டி நீங்கள் ஒரு மாட்டு வண்டி சேஸ் நம்ம பண்ணிவிட்டு அந்த மாட்டு வண்டி உடஞ்சி நீங்கள் ஒரு 10-15 feet விழுந்து அந்த மாட்டுங்கள் மேலே ஏறி ஒரு சிவியர் இன்ஜுரி உங்களுக்கு ஹிப்ல ஆகிட்டு நடுராத்திரி கூப்பிட்டுருந்தீங்க. நான் வீட்டுக்கு வந்து பார்க்குறப்போ நீங்கள் தான் யூஆர் சிவியர் பெயின், அக்யூட் பெயின். ஆனால் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறதா நாளைக்கு திருப்பி ஷூட்டிங் போக முடியுமா தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்டீங்க. அது கேட்டுன்னு எனக்கு கொஞ்சம் சிரிக்கிறதா கத்துறதா கொஞ்சம் புரியல எனக்கு. ஆனால் பிகாஸ் ரியலி ஹேட் அப்ரிஷியேட் யுவர் கெப்பாசிட்டி கோ பேக் டு ஒர்க். இது நினைக்கிறப்போ யுவர் மேன் ஆர் மிஷின்ட்டு எனக்கு தெரிய மாட்டேங்குது. உடம்புல நிஜமா மசில்ஸ் இருக்கா, இன்னும் நட்டு போல்ட் இருக்கான்னு புரியல. நான் எந்த பாகம் பார்த்தாலும் உங்களுக்கு அடிபட்டு இருக்கு, விச் இஸ் அமேசிங். ஐ திங்க் யூ ஹேவ் வாட் இஸ் ஏ ஃபென்டாஸ்டிக் பெயின் டாலரன்ஸ். உங்களால் இந்த மாதிரி அடிபட்டாலும் அது தாங்கிக்கிறதுக்கு சக்தி இருக்கு. நீங்க மேனா இல்ல மெஷினான்னு உங்க டாக்டரே கேட்கிறாரு. நீங்க மேன், அதுவும் ரொம்ப சென்சிட்டிவ் மேன், ஒரு சென்டிமெண்டல் மேன் அப்படிங்கிறத நாங்க வந்து சுந்தரேசன் கூட நீங்க பேசிட்டு இருக்கும்போது பார்த்தோம். இந்த மெஷின் எப்படி, மெஷினரி எப்படி? நம்ம இல்லாட்டி அந்த ஷெட்யூலே கேன்சல் ஆகுமே, ஷெட்யூல் கேன்சல்னா வாட் இஸ் தி இம்பாக்ட், ப்ரொடியூசர் கஷ்டப்படுவாங்களே, இதே தான் மைண்ட் ஓடிட்டு இருந்தது. அதனால் ஆல்வேஸ் வாண்ட் டு கம் பேக் இமீடியட்லி டு த ஷூட். அதான் என்னுடைய பேஸ். அது மாதிரி எனக்கு சம்பவம் இந்த அவர் சொன்ன மாதிரி பெயின் டாலரன்ஸ் இஸ் மோர். ஐ திங்க் ஈவன் அது ஒரு பெயின் தான். நான் வந்து இன்ஜுரி பெயின் மட்டும் நான் சொல்ல, அது எந்த ஒரு பெயினாக இருந்தாலும், ஒரு இமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அது 1000 பிரச்சனை இருந்தாலும் வேணாம் அவுட் சைட், அது என் ஃபேஸ்ல யாரும் கண்டே பிடிக்க முடியாது. ஒரு ஆக்சிடென்ட் வந்து பிசிக்கல் ஆக்சிடென்ட். இன்னொரு பெரிய ஆக்சிடென்ட் என்ன அப்படின்னா,
இந்த ஆப்போசிட் செக்ஸ்ல அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற அட்ராக்ஷன் வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அதெல்லாம் நான் வந்து விமன் கிட்ட கேட்டிருக்கேன், இது எப்படி நீங்க இந்த ஆக்சிடென்ட்குள்ள எப்படி விழுந்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து இங்க 2 டிம்பிள் இருக்கு, இங்க ஒரு கிளெஃப்ட் இருக்கு, அதுக்குள்ளேயே நாங்கெல்லாம் விழுந்துட்டோம் கேக்குறாங்க லேடிஸ் எல்லாம். லேடிஸ் முக்கியமா உங்ககிட்ட பாக்குறது வந்து உங்களுடைய ஜெனராசிட்டி அண்ட் யுவர் சார்ம் அண்ட் திங்ஸ் லைக் தட். அது குட் குவாலிட்டி பேட் குவாலிட்டி தெரியலையே. அப்சல்யூட்லி வண்டர்ஃபுல் குவாலிட்டி. உங்களுடைய மதர் புஷ்பலீலா ராமநாதன் மேல உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு மரியாதை அண்ட் ஒரு அன்பு. நீங்க வந்து எந்த பெண்ணை பார்த்தாலும் உங்களுடைய சகோதரியான மல்லிகாவோட ஒரு சாயல் இருக்கணும், அவங்களோட குணங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்களா? இஸ் தட் ட்ரூ? Yeah. ஐ திங்க் இட் இஸ் ட்ரூ இல்லையா? Yes. பிகாஸ் உங்க சிஸ்டரோட குவாலிட்டிஸ் எல்லாத்துலயும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. அதனாலதான் உங்க பெண்ணான வரலட்சுமியும் எல்லாரையும் பார்த்தாலும் அவங்க அப்பாவோட அந்த ஸ்டாண்டர்டுக்கு இருக்கணும், அந்த குணாதிசயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த சாமர் விமன் லைக் யூ அ லாட், எஸ்பெஷலி அதுவும் கோ ஆர்டிஸ்டா இருந்தா தே ரியலி லைக் யூ சோ மச்.